ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். வழக்கமாக இந்த வருடம் வந்து என்னெல்லாம் பண்ணலான்ட்டு ஒரு ரெசல்யூஷன் வந்து எல்லாருமே எடுத்திருப்பீங்க. யாரெல்லாம் வந்து என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன்னா, உங்களுக்கு தேவைப்படுற சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து இந்த வருஷமாச்சு டைமுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து அப்டேட் பண்ணதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 12/1 அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ரெசல்யூஷனை நான் வந்து தொடங்கிட்டேன். இதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ அவங்க சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் வந்து CP3491 கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டி சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் வைஸாக எந்தெந்த கொஷின்ஸ் எந்த மாதிரி படிக்கணும்ட்டு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதன்படி படிங்க, நல்ல மார்க் வாங்கலாம். ஓகே, முதல்ல யூனிட் 1 பொறுத்தவரை என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த OSI செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் மாடல் வித் ஸ்கெட்சோடு நல்லா படிச்சுங்க. இது கூட வந்து வேறு செக்யூரிட்டி மெக்கானிசம் நல்லா பார்த்துங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபஸ்ட்டு சப்டிஷன் கொஷின் படிச்சுட்டு வரும். ரெண்டாவதாக வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி மாடல் வித் அதோட பேராமீட்டர்ஸ் அண்ட் பிளாக் டயக்ராம். இந்த கொஷின் நல்லா படிச்சுங்க. எக்ஸாமில் வந்து இந்த கொஷின் வந்துருக்கா பாருங்கள், வந்திருந்தால் கரெக்டாக அட்டன் பண்ணுறங்க, ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் எக்ஸாமில் வந்து இந்த கொஷின் வந்து கேட்கலன்னா பி ஆப்ஷனில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுறங்க. ஜஸ்ட் அந்த கொஷின் பேப்பர் ஃபார்மெட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஆர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸாக கொடுத்துருக்கு, நீங்கள் வந்து சாய்ஸ் எல்லாம் படிக்கணும். கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் இந்த கொஷின் பொறுத்தவரை எந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா, இதில் வந்து சப்ஸ்டிடியூஷன் டெக்னிக்கும் நெக்ஸ்ட் டிரான்ஸ்போசிஷன் டெக்னிக் சொல்லி 2 டெக்னிக் இருக்கும். இந்த 2 டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்லா படிக்கணும். கொஷின்ஸ் பார்த்துட்டு ஒன்று காமனாக இந்த கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அப்படி கேட்கும்போது இந்த 2 டெக்னிக் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படிலாம் வந்து செலக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்டிடியூஷன் டெக்னிக்னா சப்ஸ்டிடியூஷன் டெக்னிக்கில் இருக்கக்கூடிய எனி 3 டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 2 டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதையும் நல்லா படிக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக இதோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி கொஷினும் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் கீழே அந்த மாடல் கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டைப்பில் வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ யூனிட் 1 பொறுத்தவரை இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பொறுத்தவரையும் பி ஆப்ஷனில் கொடுத்துருக்க அந்த 3 டாபிக்ஸ்க்கான கொஷின் நல்லா தேர்வு பண்ணிக்கணும். அந்த டாபிக்ஸில் நீங்கள் வந்து என்னெல்லாம் படிக்கணும்னு பிராக்கெட்டில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதன்படி அந்த டாபிக்ஸ் நல்லா வந்து கவர் பண்ணிக்கங்க. அந்த 7 கொடுத்துரு அந்த 2 சப்டிவிஷன் கொஷின் நல்லா கவர் பண்ணிங்க. மேபி எக்ஸாமில் வந்து டேரெக்டாக அந்த சப்டிவிஷன் கொடுத்துரு அந்த கொஷின் கேட்டாக்கா அட்டன் பண்ணுறேங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் கேட்கலன்னா பி ஆப்ஷனில் கொடுத்துரு அந்த கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி வந்திருக்கும். ஸோ அதை அட்டன் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3 பொறுத்தவரையும் இந்த எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபி இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதை நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபெர்மட் தியரமும் சைனீஸ் ரிமைண்டர் தியரம், இந்த தியரம் வந்து ஸ்டேட்டை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை நல்லா படிச்சுங்க. இந்த சைனீஸ் ரிமைண்டர் தியரத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் டைப்பாகவும் கேட்பாங்க. அதுக்கான மாடல் கொஷின் வந்து அதிலே கொடுத்துருப்போம். ஸோ அது மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை நல்லா படிச்சுங்க. அண்ட் தென் பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த DHkey எக்ஸ்சேஞ்ச் மெத்தடாலஜியும் நெக்ஸ்ட் அந்த RSA அல்காரிதமும் அதில் பேஸ் பண்ணி இருக்கிற தியரி கொஷின்ஸும் ப்ராப்ளம் நல்லா படிச்சுங்க. இந்த டாபிக்ஸ்க்கான மாடல் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பேன். அந்த ப்ராப்ளம் நல்லா படிச்சுங்க. இது வந்து மாடல் ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் இதே மாடலில் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அலைஸ் அண்ட் போப் நேம் பதிலாக யூசர் A and B அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அந்த கொஷின்ஸில் இருக்கக்கூடிய சம் வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் பார்க்கும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 பொறுத்தவரையும் டிஜிட்டல் சிக்னேச்சர் இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக தர பண்ணிங்க. அதே மாதிரி அந்த செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துற கொஷின் நல்லா தர பண்ணிங்க. அண்ட் தென் பி ஆப்ஷனில் கொடுத்துற அந்த 4 டாபிக்ஸ் வந்து நல்லா தர பண்ணிங்க. அந்த டாபிக்ஸில் நீங்கள் வந்து என்னெல்லாம் படிக்கணும்னு பிராக்கெட்டில் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் நல்லா படிச்சுங்க. அண்ட் லாஸ்ட்டாக யூனிட் 5 பொறுத்தவரையும் ஜஸ்ட் டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துரு. இந்த 4 டாபிக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நல்லா தர பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் இந்த கொஷின்ஸ்க்கான நோட்ஸும் அதேமாதிரி 2 மார்க்ஸ்க்கான கொஷின் வித் ஆன்சரோடு பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணாதான் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க. ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.